Welcome to UPSC Vinod. Today we are going to discuss a question from environment. See, environment அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர் கான்செப்சுவல் பேஸ்ட் கொஷின் வந்து என்விரான்மெண்ட்ல கேட்குறாங்க. ஸோ கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ கேரிங் கெப்பாசிட்டியை பற்றின கொஷின் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஃபைன் த கான்செப்ட் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் as relevant to an environment. ஸோ கேரிங் கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கான்செப்ட் இஸ் அ வைட்டல் பிளானிங் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் ரீஜியன். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ரீஜியன் பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரிங் கெப்பாசிட்டினா என்ன, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள். சி, ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க, பாப்புலேஷன் ஒரு பக்கம் இருக்குது, ரிசோர்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ எப்பயுமே என்னது, பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ இது லாஜிக். பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ இப்போது இந்த பாப்புலேஷன் வந்து ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இப்போ இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ சி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு உண்டான ரிசோர்ஸ் வந்து 1 இயருக்கு 100 பேருக்கு உண்டான ரிசோர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ரிசோர்ஸ் வந்து இருக்கு, ஐடியலாக இருக்கு. இது வந்து ஐடியல் சுச்சுவேஷன். ஸோ இந்த 100 பேரும் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை கரெக்டாக ஆப்டிமம் லெவலில் யூஸ் பண்ணாங்கன்னா 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இப்போ ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இந்த 100 பேர் இந்த ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த்ஸ்லேயே காலி பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகும், 7வது மாதத்துக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான ரிசோர்ஸில் தான் நம்ம கடன் வாங்குறோம். இப்படி கடன் வாங்கிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக ஒரு நாள் நமக்கு ரிசோர்ஸே இல்லாமல் போயிடும். அதுதான் கேரிங் கெப்பாசிட்டி. எந்த அளவுக்கு ரிசோர்ஸை வந்து எர்த் வந்து கேரி பண்ணுது. இப்போது அந்த டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து 365th டேயில் வந்து முடிச்சாங்க அப்படின்னா ஓகே ஃபைன். பட் இப்போது 365 டேஸில் காலி பண்ண வேண்டிய ரிசோர்ஸை 300 டேஸ்லேயே காலி பண்ணாங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய டேஸ்லேருந்து கடன் வாங்க ஆரம்பிப்போம். அப்படி கடன் வாங்கி என்ன ஆயிருக்குன்னா, இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 6 மாதத்துலேயே 1 வருஷத்துக்கு உண்டான ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறோம். அந்த டேட்டை தான் அர்த் ஓவர்ஷூட் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு ப்ராப்பராக கேரிங் கெப்பாசிட்டினா என்ன, அர்த் ஓவர்ஷூட் டேனா என்னங்கிறது தெரியும். இப்போ கொஷனுக்கு வரலாம். கேரிங் கெப்பாசிட்டி ரெஃபர்ஸ் டு மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸ் ஆர் லெவல் ஆஃப் ரிசோர்சஸ் use that an ecosystem can support without long-term degradation. ஸோ கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னது, மேக்ஸிமம் பாப்புலேஷன் ஆர் லெவல் ஆஃப் ரிசோர்சஸ் யூஸ் தட் அன் எக்கோசிஸ்டம் கேன் சப்போர்ட். எக்கோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணுற வரையும் டீக்ரடேஷன் ஆகாமல், தட் இஸ் கால்டு கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ கொஷினோட இம்ப்ளிசிட் டிமாண்ட் என்னது, ஸோ அதாவது எக்ஸ்பிளைன் ஹவு அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ என்னது, ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டினா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டினா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீச்சர்ஸ், ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்குது, லேண்டு, வாட்டர், ஏர், இதை தான் நம்ம ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு இருக்குது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க, 100 பேருக்கு போதுமான லேண்டு, வாட்டர், ஏர் இருக்கா. ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி எக்கோசிஸ்டம், அந்த எக்கோசிஸ்டம்க்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி, செகண்ட் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, தேர்ட் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ என்னதெல்லாம் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், ஸோ டெத் இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர். சிம்பிளாக சொல்லணும், டெத் இஸ் அ லிமிட்டிங் ஃபேக்டர். என்னது டெத்து. ஸோ இப்போது 100 பேர் இருக்காங்க, 100 பேர் வந்து இந்த ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொலாங்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த 100 பேரும் என்ன ஆகிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டேட்டில் எக்ஸ்பைரி ஆவாங்க. அதுக்கப்புறம் தேர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஓகே, பட் அந்த டெத் எப்படி அக்கர் ஆகும், டிசீசஸ், காம்படிஷன், இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் லிமிட் பண்ணுது கேரிங் கெப்பாசிட்டி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. க்ரூஷுவல் ஏபயோட்டிக் எலமெண்ட், சாயில், சன்லைட், இதெல்லாமே ஏபயோட்டிக் எலமெண்ட்ஸ். சி, features determining the features are determinants of carrying capacity: resource availability, regenerative capacity, limiting factor, crucial abiotic element. See, what is meant by carrying capacity? So see, population, time. So
பொறுமையாக அந்த பாப்புலேஷன் ஏற 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஏற ஏற கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகணும். பட் ஸ்டெபிளைஸ் ஆயிடணும். பட் ரியாலிட்டி என்னன்னா ஸ்டெபிளைஸ் ஆகல. பாப்புலேஷன் ஸ்டெபிளைஸ் ஆகல. பாப்புலேஷன் வந்து இனிஷியலாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ரேப்பிடாக க்ரோ ஆகுது ஒரு ஃபேஸில். ஸ்டெபிளைஸ் ஆகணும். பட் பாப்புலேஷன் நமக்கு ஸ்டெபிளைஸ் ஆகாமல் பாப்புலேஷன் மட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து கிராஃப், கேரிங் கெப்பாசிட்டியோட கிராஃப். ஸோ இதுதான் கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ என்னது, இந்த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஃபார் தி என்னது பாப்புலேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஃபார் தி பாப்புலேஷன் இஸ் கால்ட் அஸ் கேரிங் கெப்பாசிட்டி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கான்செப்ட், ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின்லேருந்தே நம்ம டாபிக் எடுக்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கான்செப்ட் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டி இன் பிளானிங் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் லைவ்லிவுட். ஏன் நான் வந்து அதை காப்பாற்றணும், ஏன் கேரிங் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா நான் லைவ்லிவுட்டை சஸ்டைனபிளாக வாழ்றதுக்காக. சஸ்டைனபிள்னா என்னது, ஃபியூச்சரில் வரக்கூடிய என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது மிச்சம் வச்சுட்டு போகணும், எல்லாத்தையும் நானே சாப்பிடக்கூடாது. சஸ்டைனபிள் லைவ்லிவுட் செக்யூரிட்டி, SDG 1. ஸோ கமெண்ட் வாட் இஸ் SDG 1. Ensure sustainable use of forest, marine ecosystem, grassland without ecological collapse. நம்ம என்ன பண்ணணும், சஸ்டைனபிள் யூஸ் பண்ணணும். ஃபாரஸ்ட், மெரைன் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்டை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும் வித்தவுட் எக்காலஜிக்கல் கொலாப்ஸ். இப்படி இதுக்கு பிளானிங் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம், எர்த்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்டகிரேட்டிங் இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி அண்ட் பிளானிங். ஸோ இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி, நம்ம ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும். அதே தான் நம்ம அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் யூஸ் பண்ணணும். இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி வந்து இன்டகிரேட் பண்ணணும் பை ப்ரிவென்டிங் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ அதுக்கு அடுத்து என்ஷோர்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஜீரோ ஹங்கர், SDG 2. ஸோ அது பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி வந்து மீன்ஸ் நீங்கள் கேரிங் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறது மூலயமா ஃபுட் செக்யூரிட்டி, ஜீரோ ஹங்கர், SDG 2. த்ரூ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். எப்படி பண்ண முடியும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். எக்ஸாம்பிள் என்னது, ஜீரோ பட்ஜெட் நேச்சர் ஃபார்மிங் பண்ணுறது மூலயமா நம்ம கேரிங் கெப்பாசிட்டியை பேலன்ஸ் பண்ணலாம். ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் பாப்புலேஷன் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். கேரிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம நோக்கி போகும்போது பாப்புலேஷன் பிளானிங்க்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அது வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸை கொண்டு வர்றதுக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவோட கோல் என்னது, 2.1 டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். கைடிங் லேண்ட் யூஸ் அண்ட் அர்பன் பிளானிங். ஸோ லேண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கைட் பண்ணும். ஏன்னா ஓவராக ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்டிமம் லெவலில் தான் யூஸ் பண்ணணும். அர்பன் பிளானிங்கு, ரெஸ்ட்ரிக்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆன் அதர் அர்பன் வெட்லேண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் நமக்கு வெட்லேண்ட்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இடம் எல்லாமே நம்மளோட நேச்சர், அது கொடுக்கறத வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. ஸோ அதெல்லாமே சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். கேரிங் கெப்பாசிட்டி பேஸ்டு பிளானிங் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் ஃப்ளட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் அர்பன் ஹீட் ஐலாண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் கெப்பாசிட்டி வந்து என்ன பண்ணுது, நமக்கு கேரிங் கெப்பாசிட்டி பேஸ்டு பிளானிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ளட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், லேண்ட்ஸ்லைட்ஸ் வராது, அர்பன் ஹீட் ஐலாண்ட்ஸ் வராது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, ஜோஷிமாத். ஸோ ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஜோஷிமாத் கிரைசிஸ் எல்லாருக்குமே தெரியும். லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. ஏன் லேண்ட்ஸ்லைட் ஆச்சு, அந்த இடத்துல கேரிங் கெப்பாசிட்டி வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. அங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாப்புலேஷன் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அந்த சிட்டியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ஹான்சிங் ரெசிலன்ஸ் டு கிளைமேட் ஷாக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிளைமேட் ஷாக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ஒன்று ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். பிளானிங் ஃபார் மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் கோஸ்டல் எரோஷன். அதுக்கடுத்து ப்ரொவைடிங் சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் லைக் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், ரெகுலேட்டரி டெசிஷன்ஸ். ஸோ இப்போ கேரிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பாலிசிஸ், EIA, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ், இதெல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணலாம். மாதவ் கட்கில் கமிட்டி ரிப்போர்ட் ஆன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்து கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டி. கேரிங் கெப்பாசிட்டி பேஸ்ட் பிளான்ஸ் ப்ரிவென்ட்ஸ் எக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் and that threatens the habitat and survival of the species. ஸோ எக்காலஜியை எக்காலஜிக்கல் த்ரெட்ஸ்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுது. சஸ்டைனபிள் எக்கோசிஸ்டம் யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்.
டு ப்ரிவெண்ட் பொல்யூஷன் அண்ட் என்ஷோர்ஸ் இன்டர்ஜென்ரேஷனல் ஜஸ்டிஸ். இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டிங்கிறது நான் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் என்னோட ஃபர்தராக வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் யூஸ் பண்ணுறது. இன்டர்ஜென்ரேஷனல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நான் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி பொல்யூஷனை ரிடியூஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்க வந்து பொல்யூஷன் இம்பேக்ட் இல்லாமல் லெஸ் பொல்யூஷன் இம்பேக்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அதிகமாகாமல் நான் தடுத்து நிறுத்துறேன், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ரமோட்ஸ் இன் எம்ஃபசிஸ் ஆன் ஆல்டர்னேட் கிரீன் ஃபியூவல். ஸோ இப்போ கேரிங் கெப்பாசிட்டியை நோக்கி போகும்போது நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை பார்க்கணும். கிரீன் ஃபியூவல் லைக் கிரீன் ஹைட்ரஜன் ஆன் கவர்மெண்ட் பாலிசிஸ், கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். It integrates inclusive balance and regional growth in developmental planning. Inclusive balance and regional growth. Inclusive balance, regional growth வந்து இது ensure பண்ணுது. National Mission on Sustainable Himalayan Ecosystem. இப்போ வே ஃபார்வர்டு என்னது? நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் இன் எக்கனாமிக் பாலிசி டு ரெகக்னைஸ் எக்கனாமிக் சர்வீஸ் அஸ் எ எக்கனாமிக் அசட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரணும் எக்கனாமிக் பாலிசியில். எதுக்காக? எக்கனாமிக் சர்வீஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? என்விரான்மெண்டல் சர்வீஸ், இட் இஸ் நாட் எக்கனாமிக் சர்வீஸ். என்விரான்மெண்டல் சர்வீஸை வந்து எக்கனாமிக் அசட்டாக மாற்றுறோம். வேல்யூவிங் தி ஃபாரஸ்ட், ஸோ வெட்லேண்ட்ஸ் இன் கிரீன் ஜிடிபி ஃப்ரேம்ஒர்க், இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். இதுதான் வே ஃபார்வர்ட். நேச்சர் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். எப்படி? வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன் ஃபார் ஃப்ளட் கண்ட்ரோல், மேங்க்ரூவ் பஃபர் இன் கோஸ்டல் ஏரியாஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? வெட்லேண்ட் ரெஸ்டோரேஷன் வந்து ஃப்ளட் கண்ட்ரோலுக்காகவும், அதே மாதிரி மேங்க்ரூவ்ஸை வந்து கோஸ்டல் ஏரியா ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறீங்க. அர்பன் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பான்ஷன், மியாவாக்கி மெத்தட், அர்பன் ஃபாரஸ்ட்ரி மெத்தட். ப்ரமோட் எக்கோ டூரிசம் அண்ட் சர்க்குலர் எக்கானமி பேஸ்ட் ஆன் 6R அப்ரோச். 6R அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 6R அப்ரோச் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக இதை எப்படி எண்ட் பண்ணுறோம்? கேரிங் கெப்பாசிட்டி ஆக்ட்ஸ் அஸ் அ எக்காலஜிக்கல் பவுண்டரி ஃபார் க்ரோத், என்ஷோர் சஸ்டைனபிள் அண்ட் இன்டர்ஜென்ரேஷனல் ஜஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ எக்காலஜிக்கல் பவுண்டரியாகவும் இன்டர்ஜென்ரேஷனல் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட்டும், ஜஸ்ட் மீன்ஸ் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. கம்மிங் டு தி யூனிக் கான்செப்ட் ஆஃப் யூபிஎஸ்சி வினோத். சொன்ன மாதிரி டெஃபினேஷன் நம்ம என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? டெஃபினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? டெஃபினேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷனுக்கு அப்புறம் நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் கமிட்டிஸ். ஸோ இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஃபியூச்சரில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கொஷின் கேட்பாங்க? ரொம்ப சிம்பிளாக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க இந்த கேரிங் கெப்பாசிட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கம்மிங் வித் திஸ் யூனிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூபிஎஸ்சி வினோத் ஆட்-ஆன்ஸ் மிஷன் லைஃப். ஸோ கொஷின் எப்படி இருக்கும்? கொஷின் எப்படி வரும்? வாட் ஆர் ஆல் த லெட்ஸ் ரைட் த கொஷின் ஸ்டெப்ஸ். 1 minute. Steps taken by at India level, at global level to conserve the carrying capacity. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்ன ஸ்டெப்ஸு? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேரிங் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஏன் டிகிரேட் ஆகுதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கொண்டு வர போகிறோம்? என்ன ஸ்டெப்ஸ்? மிஷன் லைஃப் ப்ரமோட் சஸ்டைனபிள் கன்சம்ஷன் வித் எக்காலஜிக்கல் கேரிங் கெப்பாசிட்டி. நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் 2026. India's 7th National Report on CBD tracks the progress on 23 national biodiversity targets. National Coastal Mission 2025, Mangrove Restoration, Coastal Resilience. Amrit Dharohar Scheme, Conservation and Sustainable Livelihood Development. Mishti Scheme, Mangroves Safeguard பண்றதுக்கு. Green India Mission, Restore Forest and Ecosystem. National Clean Air Program. National Mission for Sustainable Himalayas Ecosystem. National Adaptation Fund. International level என்னது? Conservation of Biodiversity. Kunming Protocol 2022, Ramsar Convention on Wetland, UN Framework on Convention of Climate Change, Paris Agreement, UN Convention on Desertification, United Nations Sustainable Developmental Goals, Goal 2, 6, 11, 13, 14, 15, Sendai Framework for Disaster Risk Reduction. ஸோ ஃபைனலாக இதோட ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா சப்மிட்டட் 7th நேஷனல் ரிப்போர்ட் டு கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அலைன்ட் வித் கன்மிங் ப்ரோட்டோகால், கன்மிங் மான்ட்ரீயல் குளோபல் பயோடைவர்சிட்டி.
Mission Life Resolution of adaptation of COP15. India added more Ramsar sites and Ramsar accredits wetland sites, strengthening the wetland capacity. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு PYQ இருக்குது. அதையும் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. National Coastal Mission launched to restore sustainability management of coastal ecosystem. Further way forward, same. Ecosystem-based planning, strengthen the data research, community participations, promote circular green economy, mainstream development. So this is how the UPSC Vinod is not only discussing the present question paper, answer to the present question paper, it also focus towards the futuristic demand of the UPSC, and I am discussing that part also. This is how UPSC Vinod help you to clear the mains exam. Thank you. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஐ டிஸ்கஸ்ட் அபவுட் 180+ கொஷின்ஸ் ஸோ ஃபார் இன் மை சேனல். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.